விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். காமராஜ் பவன் ட்ரஸ்ட் மற்றும் விருதுநகர் ரோட்டரி சங்கம் இணைந்து வழங்கும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற காமராஜ் பவன் ட்ரஸ்ட் செயலாளரும் என் இதயம் நிறைந்த இனிய நண்பருமாகிய ஐயா முத்து அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய காமராஜ் பவன் ட்ரஸ்ட் தலைவர் பெரியவர் SPGC பிருந்தாவன் அவர்களே, நன்றியுரை நவிலை இருக்கின்ற விருதுநகர் ரோட்டரி சங்கம் தலைவர் VNMAK ராஜீவன் அவர்களே, செயலாளர் PAMS சுசீந்திரன் அவர்களே, குழுமியிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் அவர் பிறந்த இந்த விருதுநகர் மண்ணில் நின்றபடி உங்களிடம் உரையாற்றுவதற்கான ஒரு நல்வாய்ப்பினை நல்கியமைக்காக நண்பர் முத்து அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றி பாராட்டுகிறேன். நண்பர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புறநானூரில் ஔவையார் பாடிய ஒரு பாடலை தான் நான் இப்பொழுது நினைந்து பார்க்கிறேன். பெண் மக்கள் இப்பொழுதுதான் பெரிய அளவுக்கு படிக்கிறார்கள், மிக பெரும் சாதனைகளை படைக்கிறார்கள். இதற்கு முன்பெல்லாம் பெண் மக்களுக்கும் படிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது என்பது போன்ற கருத்தேற்றத்தில் உள்ள நாம் நினைந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான புறநானூரை புரட்டினால் அதில் மிக அதிகமான பாடல்களை பாடியிருக்கக்கூடியவர் ஔவையார் என்கிற பெண்பார் புலவர்தான். அந்த ஔவையார் பாடிய பாடல்களில் ஒன்று என்றும் மறக்க முடியாது. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அவ்வளவுதான் அந்த பாடல். ஔவையார் என்ன சொல்கிறார்? நாடா இருந்தால் என்ன, காடா இருந்தால் என்ன, மேடாயிருந்தால் என்ன, பள்ளமாயிருந்தால் என்ன, எங்கு உன்மேல் நடக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்குதான் நீயும் நன்றாக வாழ்கிறாய் மண்ணே என்கிறாள். மண்ணுக்கு அடியில் தங்கம் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, விலை மதிப்பற்ற எண்ணெய் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதனால் எந்த பெருமையும் இல்லை. மண்ணுக்கு மேலே நடக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பதன் மூலம்தான் ஒரு மண் பெருமை அடைய முடியும். அதிலும் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற சரித்திர புருஷர்கள் நடமாடிய மண். நினைந்து பாருங்கள், உலகத்தின் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இப்படி ஒரு அரிய தலைவனை அவ்வளவு எளிதாக உங்களாலே இனம் காண முடியாது.
1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் அவர் இந்த மண்ணில் பிறந்தார் என்பது தொடங்கி இறப்பு வரையில் பிருந்தாவன் ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அவர் பிறந்த நேரத்தில் இன்றைய விருதுநகரை சிந்திக்கிற பொழுது அன்றைய விருதுநகரையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும். வெறும் 16,000 பேர் மட்டுமே வாழ்ந்த ஒரு சாதாரண விருது பட்டி. இங்கே வந்திருக்கக்கூடிய இளம் குழந்தைகளுக்கு, பள்ளி பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு தான் நான் காமராஜரை பற்றி பேச விரும்புகிறேன், பெரியவர்களுக்காக அல்ல. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அறிந்து கொள்வதனால் எனக்கு என்ன பயன் என்று ஒரு மாணவன் கேட்கலாம். என்றோ வாழ்ந்து மறைந்த காமராஜருடைய பெருமைகளை அறிவதன் மூலம் நான் எதை புதிதாக அடைந்துவிட முடியும் என்று ஒரு இளைஞன் கேட்கலாம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படிப்பதன் மூலம் ஒரு மிகச் சாதாரண இளைஞன் மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரனாக முடியும். அதற்கான அடிப்படை செய்திகள் அனைத்தும் காமராஜருடைய வாழ்வில் காண கிடக்கின்றன. நான் உங்களை விருதுப்பட்டிக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். விருதுப்பட்டி என்பது ஒரு சிறிய கிராமம். 16,000 பேர் மட்டுமே வாழ்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 1903 ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் பிறக்கிறார். மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் அவர் பிறக்கவில்லை. ஒரு பெரிய நிலச்சுவாந்தாருடைய வாரிசாக அவர் வளரவில்லை. கற்றறிந்த மேதை அவருக்கு தந்தையாக வாய்க்கவில்லை. யோசித்து பாருங்கள், ஒரு எளிய ஏழ்மையான குடும்பத்தில் காமராஜர் பிறக்கிறார். அவருடைய தந்தை ஒரு தேங்காய் கடை வியாபாரி. தேங்காய் கடை வியாபாரிக்கு மகனாக பிறந்த காமராஜ் பிடியரிசி வாங்கி பள்ளி நடத்தினார்களே, சத்திரிய வித்யாலயா என்று. அந்த பள்ளி மகமையின் மூலமாக நடத்தப்படுகிறது. அங்கே இலவச கல்வி வழங்கப்படுகிறது. அந்த இலவச கல்வியை பெறுகிற இடத்திலேதான் காமராஜர் 6ஆம் வகுப்பு வரை படித்தார். அந்த 6ஆம் வகுப்பு கூட முழுமையாக அவர் படித்து முடிக்கவில்லை. அரையாண்டு தேர்வு எழுதுகிற நிலையிலேயே அவருடைய தந்தை குமாரசாமி நாடார் கண்மூடிவிட்டார். அதனால் 6ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வோடு காமராஜருடைய படிப்பு முடிந்தது. நண்பர்களே, அந்த நிலையிலிருந்து வளர்ந்த காமராஜரை யோசிக்க வேண்டும். அதைத்தான் சின்னஞ்சிறு பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். என் மாணவ நண்பர்கள் யோசிக்க வேண்டும். என்னுடைய இளைஞர்கள் கருத்தூன்றி கவனிக்க வேண்டும். ஒருவன் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் அன்று நான் சொல்வது 1903 நீங்கள் யோசித்தால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விருதுப்பட்டி என்கிற சாதாரண கிராமத்தில் பிறந்து இந்தியாவினுடைய 2 பிரதமர்களையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் உயர முடிந்தது என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி நிகழ்ந்தது என்று ஒவ்வொரு இளைஞனும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது என்ன சாதாரண சரித்திர சாதனையா? அவர் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கிற பொழுது 16 வயது தான். வெறும் 16 வயது. இந்த விருதுநகரில் வண்டிப்பேட்டை என்கின்ற நினைக்கிறேன், அங்கே இருந்த ஒரு வாசகர் வட்டம். அங்கே கிடைத்த சில பத்திரிகைகளை தன்னுடைய நண்பர்களோடு சேர்த்து வாசிப்பதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார். உண்மையிலேயே யோசித்து பாருங்கள், 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். தாய் விதவையாகி விடுகிறார். விதவையாகிவிட்ட தாய், ஒரு மகன் காமராஜ், ஒரு மகள் நாகம்மை, 3 பேரும் நிராதரவாக நிற்கிறார்கள்.
இந்த சிவகாமி அம்மையாரோடு பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள். ஒருவர் கருப்பையா, இன்னொருவர் நாராயணன். கருப்பையா நாடார் இந்த விருதுப்பட்டியில் ஜவுளி கடை வைத்திருந்தார். நாராயணன் திருவனந்தபுரத்திலே மரக்கடை வைத்திருந்தார். இந்த அம்மையார் எவ்வளவு சுயமரியாதை மிக்க பெண்மணியாக இருந்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். கணவனை இழந்து நிராதரவாக நிற்கக்கூடிய நிலையில் தன்னுடைய 2 பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் ஏங்கிய அந்த மனோநிலையை யோசிக்க வேண்டும். வேறொரு பெண்மணியாக இருந்தால் கருப்பையாவிடம் ஒரு பிள்ளையையும் நாராயணனிடம் பெண்ணையும் கொடுத்து எப்படியாவது வளர்த்து ஆளாக்குங்கள் என்று சொல்லி இருக்கலாம். உடன் பிறந்த சகோதரர்களிடம் கொண்டு போய் குழந்தைகளை கொடுப்பது கூட தன் சுயமரியாதைக்கு இழுக்கு என்று நினைத்த பெண்மணி அவர் சிவகாமி அம்மையார். கணவனை இழந்த பிறகு கையிலே இருந்த ஓரளவு ஆபரணங்கள் அவை அனைத்தையும் ஒருவர் மூலமாக கொடுத்து விற்று விடுகிறார். விற்று கிடைத்த பணத்தை ஒரு உறவினர் மூலமாக கொடுத்து மிக குறைந்த வட்டி வாங்குகிறார். கிடைத்த அந்த மிக குறைந்த வட்டி பணத்தை வைத்துக் கொண்டு இந்த 3 ஜீவன்களுக்கான வயிற்று பசியை தீர்ப்பதற்கான வழியை தேடினார். எப்படிப்பட்ட பெண்மணி சிவகாமி அம்மையார் யோசிக்க வேண்டும். அந்த வயிற்றில் பிறந்த காமராஜர் படிப்பில் கவனம் செலுத்தவில்லை, பெரிதாக படிக்கவில்லை. 6ஆம் வகுப்பு படிப்பு நின்று விடுகிறது. ஆனால் சின்னஞ்சிறு பிள்ளைகளோடு அவர் சேர்ந்து எதை சிந்திக்கிறார்? நாட்டை சிந்திக்கிறார். பத்திரிகைகளை வாசிக்கிறார். 16 வயதுதான் அவருக்கு. இப்பொழுது நீங்கள் அத்தனை பேரும் நடிகர்களுக்கு பின்னாலே ரசிகர்களாக இருக்கிறீர்கள். நடிகர்களுக்கு நீங்கள் கொடி கட்டுகிறீர்கள். நடிகர்களுக்கு நீங்கள் உயிரையே கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறீர்கள். நடிகர்களுடைய படங்களுக்கு பாலாபிஷேகம் செய்கிறீர்கள். ஆனால் 16 வயதில் காமராஜர் என்ன செய்கிறார்? சுதேசமித்திரன் பத்திரிகையை எடுத்து படிக்கிறார். 1919 பஞ்சாபில் ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்தில் வெள்ளைக்காரனால் 380 பேருக்கு மேல் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஜெனரல் டயர் என்பவன் சுற்றி சூழ்ந்திருந்த மக்கள் அனைவரும் வெளியே சென்று விடாதபடி வளைத்து குண்டுகள் பீறுகிற வரை சுட்டுக் கொண்டே இருந்தான். இன்றைக்கும் ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் சுற்றுச்சுவர்களை நீங்கள் சென்று பார்த்தால் அந்த குண்டுகள் பதிந்த குழிகள் அப்படியே இருக்கும், நீங்கள் காணலாம். 1919 ஜாலியன் வாலாபாக் பஞ்சாபில் இருக்கிறது. இவர் விருதுப்பட்டியில் இருக்கிறார். மதுரையில் கூட அல்ல, விருதுப்பட்டியில் இருக்கிற ஒரு இளைஞன், 16 வயது இளைஞன். இந்த 16 வயது இளைஞன் அதை படிக்கிற பொழுது நெஞ்சம் பதறுகிறான். வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் பிடியில் இருந்து இந்த இந்திய சமூகத்தை விடுவிக்க வேண்டும் என்று 16 வயதில் சிந்திக்கிறார். இன்றைய 16 வயது பையன் என்ன செய்கிறான் என்று நீங்கள் முடிவுக்கு வாருங்கள். நாடு குறித்து நாம் கவலைப்படுகிறோமா? நம்முடைய சொந்த வீடு குறித்தாவது நாம் கவலைப்படுகிறோமா? நம்முடைய எதிர்கால வளர்ச்சி குறித்தாவது நாம் சிந்திக்கிறோமா? திரை உலக கவர்ச்சி முழுவதுமாக நம்மை கவ்விக் கொண்டிருக்கிறது. அந்த கவர்ச்சிக்கு ஆட்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் போதை கலாச்சாரத்தின் முற்றுகையிலே மூழ்கி கிடக்கிறார். திரும்புகிற பக்கமெல்லாம் சாராயக்கடை. ஒவ்வொரு பள்ளி வாசலிலும் ஒரு போதைப் பொருள் மிகச் சாதாரணமாக கிடைக்கிறது, பிஸ்கட் வடிவத்தில் கிடைக்கிறது. 1966 நான் மாநில கல்லூரியில் மாணவனாக நுழைந்தேன். ஆனால் சாராயம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. விஸ்கி எப்படி இருக்கும், பிராந்தி எப்படி இருக்கும் தெரியாது. அப்படி இருந்த சமூகம் இது. ஆனால் இன்றைக்கு சின்னஞ்சிறு பிள்ளைகளே டாஸ்மாக்கு முன்னால் போய் நிற்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது.
ஆனால் காமராஜர் என்கிற மனிதன் 16 வயதில் எதை சிந்திக்கிறான்? பெற்ற தாய் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறாள், ஆதரிப்பார் யாரும் இல்லை. இந்த 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். வற்புறுத்தி இவரை ஜவுளி கடையிலே உட்கார வைக்கிறார். கருப்பையனாடா ஜவுளி கடையில் உட்கார மனம் போகவில்லை காமராஜருக்கு. மீண்டும் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த தேசம் குறித்து எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர் துடிக்கிற நிலையில் அவரை இங்கிருந்து திருவனந்தபுரத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தாயினுடைய சகோதரர் நாராயணன், அவர் நடத்துகிற மரக்கடையில் போய் வேலை பார் என்கிறார். திருவனந்தபுரத்தில் போய் மரக்கடையில் இருக்கிறார். அப்பொழுதுதான் வைக்கம் போராட்டம் நடக்கிறது. ஈழவ சமுதாயத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அத்துணை பேரும் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்பதல்ல, இதில் பல பேருக்கு இன்னமும் புரியவில்லை. வைக்கம் கோவிலுக்குள்ளே ஒரு தாழ்த்தப்பட்டவனோ ஒரு பிற்படுத்தப்பட்டவனோ உள்ளே நுழைய தடை என்பதல்ல. வைக்கம் கோயில் இருக்கக்கூடிய அந்த வீதியிலேயே கால் வைத்து நடக்கக்கூடாது, வீதியிலேயே நடக்கக்கூடாது. அப்படி ஒரு தடை சட்டம் அங்கே இருந்தது. அதை எதிர்த்து தான் அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை கேரளாவிலே இருந்த காங்கிரசின் மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவராகிய PK கேசவ மேனன், மதுரையிலே இருந்து ஜார்ஜ் ஜோசப் என்பவர்கள் எல்லாம் சேர்ந்து பெரும் போராட்டத்தை நடத்தினார். போராடியவர்கள் சிறைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். அந்த போராட்டம் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த பெரியாரை அழைத்தார்கள். இங்கிருந்து பெரியார் வைக்கம் சென்று அந்த போராட்டத்தை தொடர்ந்தார். திருவனந்தபுரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய காமராஜ், மரக்கடையில் மாமாவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காமராஜ், இருந்த இடம் மரக்கடை தான், ஆனால் சிந்தனை முழுவதும் அந்த வைக்கத்தில் இருந்தது. அந்த சின்னஞ்சிறு வயதில் வைக்கம் சென்று பெரியார் நடத்திய போராட்டத்தில் காமராஜர் பங்கேற்றார். யோசியுங்கள், ஒரு மனிதன் மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு நாளில் அடைந்துவிட முடியாது. ஒரு மிகப்பெரிய தலைவனாக ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் வந்துவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு நினைத்தால் வந்துவிட முடியும், அது வேறு. அங்கெல்லாம் நான் செல்ல விரும்பவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தன் உழைப்பை செலுத்தி 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 சேவையின் மூலமாகத்தான் அன்றைக்கு மனிதர்கள் தலைவர்களாக மலர்ந்தார்கள். எனவே அங்கே அவர் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது நாராயணன் பார்க்கிறார், இந்த பிள்ளை உருப்படார். அங்கே விருதுப்பட்டியில் ஜவுளி கடையில் ஒழுங்காக உட்காரவில்லை என்றுதான் இங்கே மரக்கடைக்கு அனுப்பி வைத்தார்கள். இங்கே மரக்கடையில் இல்லாமல் போராட்டத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறான். இவன் இனி உருப்பட மாட்டான் என்று மீண்டும் விருதுப்பட்டிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். விருதுப்பட்டிக்கு வந்தவர் இப்படி இந்த கட்சியை நடத்தினார், இப்படி வளர்த்தார் என்பதெல்லாம் வரலாறு. மணிக்கணக்கில் பேசலாம். கிருபானந்த வாரியார் வாரக்கணக்கில் கந்தன் கருணை காலட்சேபத்தை தமிழகம் முழுவதும் நடத்தியது போல் காமராஜர் காலட்சேபத்தை மாத கணக்கில் நடத்தலாம். அவ்வளவு வரலாற்று சாதனைகள் அவருடைய சொந்த சாதனைகளாக இருக்கின்றன. இங்கே வந்தார். அந்த நேரத்தில் விருதுப்பட்டியில் முழுக்க முழுக்க திரும்புகிற இடத்திலெல்லாம் இருந்த செல்வந்தர்கள் அனைவரும் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தார்கள், நீதி கட்சியில் இருந்தார்கள். நீதி கட்சி என்பது வெள்ளையர்களுக்கு அனுசரணையாக சாமரம் வீசிக்கொண்டிருந்த கட்சி. இந்தியாவை வெள்ளையர்கள் தான் ஆள வேண்டும் என்று நினைத்த கட்சி. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் வெள்ளையர்கள் மூலமாகத்தான் வந்து சேர்ந்தன என்று மக்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த கட்சி. ஆக முழுக்க முழுக்க இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்கு எதிரான சிந்தனை உள்ள ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி, அதன் தலைவர்கள் தான் விருதுப்பட்டி முழுவதும் இருந்தார். அவர்களெல்லாம் பணக்காரர்கள். இந்த காமராஜ் மிக 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 மலிவான ஏழ்மை நிலையிலே வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் தந்தையை இழந்து தாயின் வளர்ப்பில் இருந்த இளைஞர். இவர்தான் இந்த விருதுப்பட்டியில்
தொடர்ந்து காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்ப்பது. காங்கிரஸ் என்றால் நாம் இப்பொழுது கட்சி அரசியல் பேசவில்லை. இன்று இருக்கிற காங்கிரஸ் குறித்து நான் பேசவில்லை. இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேள்வி நடத்திய இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி நான் சொல்கிறேன். அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இங்கே வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் நீதி கட்சிக்காரர்களுக்கு நடுவே என்று அவர் நினைக்கிறார். தன்னுடைய சகாக்களோடு சேருகிறார். அத்தனை பேரும் சின்னஞ்சிறு பிள்ளைகள். மாதத்திற்கு ஒரு கூட்டம் நடத்துகிறார். அன்றைக்கு தமிழகத்தில் காங்கிரஸை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசியவர்கள் 3 பேர். ஒருவர் தமிழ் தென்றல் திருவிகா, இன்னொருவர் சேலம் வரதராஜ நாயுடு, இன்னொரு மனிதர் மதுரையிலே இருந்த டாக்டர் ஜோசப். இந்த 3 பேரையும் மாதம் ஒரு முறை வரவழைத்து அவர்களை பேச வைக்கிறார் காமராஜர். கூட்டம் போடுகிறார். அதற்கு பணம் எங்கிருந்து கிடைக்கும்? விருதுப்பட்டியினுடைய ரயில் நிலையத்திலே போய் நிற்பார். ரயிலில் ஏறக்கூடியவர்கள் இறங்கக்கூடியவர்களிடம் போய் துண்டு ஏந்துவார். அப்படி பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த பொருளை கொண்டு வந்து மேடை போடுவார். ஜார்ஜ் ஜோசப்பை வர சொல்லுவார், திருவிகாவை வர சொல்லுவார், பெரியாரை வர சொல்லுவார். இவர்களெல்லாம் வந்து பேசுவார்கள். சரி, இவர்கள் பேச வேண்டும் என்றால் இன்றைக்கு தமிழறிஞர் மணியன் பேசுகிறான் என்றால் நீங்கள் அங்கே ஒரு பிளக்ஸ் போர்டு வைக்கிறீர்கள், இல்லை ஒரு இடத்தில் ஒரு சுவரொட்டி வைக்கிறீர்கள். அன்றவையெல்லாம் கிடையாது. மக்களை அந்த திடலுக்கு, மாரியம்மன் திடலுக்கு வரவழைக்க வேண்டும். என்ன செய்வார் காமராஜர்? தோளில் தமுக்கை சுமந்தபடி வீதி வீதியாக, பக்கத்தில் உள்ள கிராமம் கிராமமாக தமுக்கடித்து ஈரோட்டிலே இருந்து பெரியார் ராமசாமி நாயக்கர் வருகிறார். தேசத்தின் விடுதலைக்காக அவர் பேசப் போகிறார். தேசத்தின் மீது அபிமானம் உள்ள அனைவரும் மாரியம்மன் திடலிலே வந்து நில்லுங்கள். ஜார்ஜ் ஜோசப் வருகிறார். அவருக்கு நிகரான பேச்சாளரே கிடையாது. அவர் பேச்சை கேட்பதற்காகவாவது மாரியம்மன் திடலிலே வந்து நில்லுங்கள். தமிழ் தென்றல் திருவிகா வருகிறார். அவரை போல் பேசுவதற்கு தமிழ்நாட்டிலேயே யாரும் கிடையாது. அவர் பேச்சை கேட்பதற்கு வாருங்கள் என்று தமுக்கடித்த மனிதன்தான் காமராஜ். ஒரு மிகச்சிறந்த தொண்டன் தான் ஒரு மிகச்சிறந்த தலைவனாக வர முடியும் என்பதற்கான சாட்சி காமராஜ். வாரிசுகளாக வந்து தலைமை பீடத்தில் உட்காருவதல்ல, கீழிருந்து மேலே வருவது, மண்ணின் கீழிருந்து மேலே வருவது. அப்படி அவர் புறப்படுகிறார். 1936 அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளராகிறார். யோசியுங்கள், 1903 பிறந்தார். 1936 என்றால் 33 வயது தான். 33 வயதுக்குள் தமிழ்நாடு காங்கிரஸ் முழுவதும் அவரை மாநில செயலாளராக ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவர் சேவை சென்று சேர்ந்து, சேவைதான் தேசப்பணி 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 என்றே வாழ்வை அர்ப்பணித்தார். அன்றைக்கு காங்கிரசின் தலைவராக இருந்தவர் தீரர் சத்தியமூர்த்தி. சொல்லின் செல்வர் என்றால் அது சத்தியமூர்த்திக்குத்தான் தகும். கம்பராமாயணத்தில் அனுமனை சொல்லின் செல்வ என்று பேசுகிறானே, அந்த சொல்லின் செல்வராக இருந்தவர் சத்தியமூர்த்தி. ஆங்கிலத்தில் பேசினால் வெள்ளைக்காரனே வியப்படைவான். இப்படியெல்லாம் ஒரு இந்தியன் ஆங்கிலத்தில் பேச முடியுமா? சில்வர்கன் சீனிவாச சாஸ்திரியாரை போல ஆங்கிலம் பேசுவதற்கு ஆங்கிலேயே முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அறிவாற்றல் பெற்ற பெருமக்கள் நாம். நம்முடைய பெருமையை நாம் தான் அறியவில்லை. சத்தியமூர்த்தி சட்டமன்றத்தில் பேசத் தொடங்கினால் ஒரு வெள்ளைக்காரன் கூட அவருக்கு எதிராக நின்று அவர் பேச்சை மீறி ஒன்றை சொல்ல முடியாது. அப்படி பேசுவார். அந்த சத்தியமூர்த்தியை திரும்ப திரும்ப இங்கே வரவழைத்து கூட்டம் நடத்தியதால் சத்தியமூர்த்திக்கு மிக நெருக்கமாகிறார்.
சத்தியமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக 1936 தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். ஒரு நோக்கத்திற்காகத்தான் நான் எதையும் பேசுவேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தமிழ்நாட்டை யோசியுங்கள், அன்றைக்கு இருந்த சமூகத்தை யோசியுங்கள். இது ஒரு படிநிலை சமுதாயம். படிநிலை சமுதாயம். மேல்நிலையிலே பிராமணர்கள், அதற்கு அடுத்து சத்திரியர்கள், அதற்கடுத்து வைசியர்கள், அதற்கடுத்து சூத்திரர்கள். மேலே இருப்பவன் பெருமைக்குரியவன். மேலிருந்து ஒரு படி இறங்கினால் அவன் இன்னும் கொஞ்சம் பெருமை குறைந்தவன். இன்னும் இறங்கினால் இன்னும் பெருமை குறைந்தவன். இன்னும் இறங்கினால் இன்னும் பெருமை குறைந்தவன். மேலிருந்து கீழே இறங்க இறங்க உன் பெருமை குறையும். கீழிருந்து மேலே ஏற 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 உன் பெருமை உயரும். சூத்திரனாக இருப்பவன் சிறுமையில் சாவான். உயரத்திலே இருக்கக்கூடிய பிராமணன் அறிவு சார்ந்தவன். பிராமண ஆதிக்கம் அன்றைக்கு பெரிதாக இருந்த காலம். அந்த பிராமண சத்தியமூர்த்தி சூத்திரன் என்று காலடியில் போட்டு நசுக்கப்பட்டு எல்லா உரிமைகளையும் இழந்து நின்ற அந்த இடத்திலே இருந்து புறப்பட்டவர் காமராஜர். யோசியுங்கள். நான் பிராமண எதிர்ப்பாளன் கிடையாது. நான் எந்த இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் மனிதர்களை பிரிக்கக்கூடிய ஈனத்தனமான செயல் எந்த நிலையிலும் என்னிடமிருந்து வராது. என்னை பொறுத்தவரையில் மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் சமம். அந்த பார்வைதான் காந்தியம். ஆனால் அன்றைய 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சூழலை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மேல்நிலையிலே பிராமண குலத்தில் பிறந்தவர் சத்தியமூர்த்தி, கீழ்நிலையில் சூத்திரனாக பிறந்தவர் காமராஜர். அந்த சத்தியமூர்த்தி 1936 தலைவராகிறார். இவரை அவர் மாநில செயலாளராக நியமிக்கிறார். மாநில செயலாளராக நியமிக்கிறார். 1936 ஜவஹர்லால் நேரு அப்பொழுது அகில இந்திய காங்கிரசின் தலைவராக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்வதற்கு வருகிறார். சுற்றுப்பயணம் செய்கிற பொழுது சத்தியமூர்த்தியும் காமராஜரும் தான் நேருவுக்கு பின்னாலேயே சென்றார்கள் தமிழகம் முழுவதும். அதனால் நேருவுக்கும் இவர் நெருக்கமானார். எவ்வளவு அற்புதமான ஒரு தொண்டனாக இவன் இருக்கிறான் என்று நேரு பார்த்து பார்த்து வியந்திருக்கிறார். லக்னோவில் மாநாடு நடக்கிறது, அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்னோ. விருதுப்பட்டியிலே இருக்கிற இந்த காமராஜரை சத்தியமூர்த்தி லக்னோவுக்கு அழைத்துக் கொண்டு போகிறார். வட இந்திய தலைவர்கள் எல்லாம் கூடுகிற அந்த இடத்தில் சத்தியமூர்த்தி யாரை பார்த்தால், சத்தியமூர்த்தி தேசிய தலைவர், அவர் அகில இந்திய தலைவர். இன்றைக்கு நாடாளுமன்றம் இருப்பதை போல அன்றைக்கு மத்திய சட்டசபை இருந்தது. அதிலே அவர் உறுப்பினராக இருந்தவர். அதனால் தேசத்தின் பெருந்தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அவரிடம் ஒவ்வொருவராக வந்து பேசுகிற பொழுது சத்தியமூர்த்தி, இவர் யார் தெரியுமா? இவர் காமராஜ். அவர் எப்படி சொன்னார் என்பதை படிக்கும் பொழுதே நான் சிலிர்க்கிறேன். அவர் சொல்கிறார், யார் பார்த்தாங்க, he is Kamaraj, an outstanding worker of Congress in Tamil Nadu. He is not only my colleague but also my counselor என்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! இவர் காமராஜர், இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தொண்டர். அதோடு நிறுத்தி இருக்கலாம். He is an outstanding Congress worker in Tamil Nadu. ஈடு இணையற்ற காங்கிரஸ் தொண்டன். அதற்கு பிறகு சொல்வது எவ்வளவு பெரிய மனம் இருந்திருக்க வேண்டும் சத்தியமூர்த்திக்கு, அந்த பிராமணனுக்கு. He is not only my colleague but also my counselor. கவுன்சிலர் இல்லை, கவுன்சிலர், ஆலோசனை வழங்கும். என் சகா, என் தோழன் மட்டுமில்லை, இவன் எனக்கே ஆலோசனை வழங்கக்கூடியவன் என்று சொன்னார். 1938 மீண்டும், அப்பொழுதெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு தலைவர் பொறுப்புக்கு தேர்தல் நடக்கும். 1938 மீண்டும் தலைவராக வருவதற்கு சத்தியமூர்த்தி நிற்கிறார்.
சத்தியமூர்த்திக்கும் ராஜாஜிக்கும் இடையே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நிழல் போர் நடந்தது. கோல்டு வார் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 2 பேரும் பிராமணர்கள். ஆனால் ராஜாஜி ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரசும் தன் கைப்பிடியில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். அதனால் அவரால் சத்தியமூர்த்தியினுடைய தலைமையை, சத்தியமூர்த்தியின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எளிதாக சத்தியமூர்த்தி எல்லா சாதி மக்களிடமும் நெருக்கமாக போய் பழகக்கூடியவர். ராஜாஜியை எல்லா சாதி மக்களும் அவ்வளவு எளிதாக போய் பார்த்து விட முடியாது, பழகிவிட முடியாது. எனவே மக்கள் தொண்டராக இருக்கக்கூடிய காமராஜருடைய மனதை ஈர்த்தவர் சத்தியமூர்த்தியை தவிர ராஜாஜி இல்லை. 1938 சத்தியமூர்த்தி மீண்டும் தலைவருக்கு நிற்கிறார். மேலெழுந்த வாரியாக சில செய்திகளை சொல்லிவிட்டு போனால் உங்களுக்கு பயனில்லை. பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அடித்தளத்தை நான் ஒழுங்காக அமைத்துக் கொள்கிறேன். 1938 சத்தியமூர்த்தி தேர்தலில் நிற்கிறார் தமிழ்நாடு காங்கிரசுக்கு. இவர் வரக்கூடாது என்று ராஜாஜி முடிவெடுக்கிறார். இவரை வரவிடக்கூடாது. அந்த நேரத்தில் பிராமணர்கள் பிராமணர் அல்லாதார் என்ற பிரச்சனை மெல்ல மெல்ல இந்த சமூகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. பிராமண ஆதிக்கத்தை தகர்க்க வேண்டும் என்று பிராமணர் அல்லாத சாதிகளுக்கு இடையே எண்ணம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை ராஜாஜி சரியாக கணிக்கிறார். ராஜாஜி அரசியல் சாணக்கியன். சத்தியமூர்த்தியை தோற்கடிக்க வேண்டும். என்ன செய்கிறார் அவர்? சத்தியமூர்த்தி பிராமணன். ஒரு பிராமணர் அல்லாதானை எதிர்த்து வேட்பாளராக நிறுத்துவோம் என்று ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்துகிறார். பிராமணனுக்கு எதிராக ஒரு நான் பிராமின் நிற்கிறான். ராஜாஜி போட்ட கணக்கு சரியாக இருந்தது. பிராமணர் சத்தியமூர்த்தி தோற்றார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வெற்றி பெற்றார். அதை தாங்க முடியவில்லை சத்தியமூர்த்தியார். என்னை வீழ்த்துவதற்கு சாதியை பயன்படுத்துவதா? எவ்வளவு கீழே இறங்கி விட்டார் ராஜாஜி. காமராஜரை அழைத்து சொல்கிறார். தோற்ற அன்றே காமராஜ், அடுத்த தேர்தல் 1940 2 ஆண்டுக்கு பிறகு நீதான் தலைவராக நிற்கிறார். நான் எப்படி தலைவராக முடியும் என்று காமராஜர் கேட்கிறார். இல்லை, நீதான் தலைவராக நிற்கிறாய், உனக்கு நான் வேலை செய்கிறேன் என்றார். 1940 காரைக்குடியில் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் வருகிறது. காமராஜர் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக நிறுத்தப்பட்டதை ராஜாஜி எதிர்பார்க்கவே இல்லை. உடனே ராஜாஜி என்ன செய்தார்? நீ ஒரு பிராமணர் அல்லாதாரை நிறுத்துகிறாயா? நான் ஒரு பிராமணர் அல்லாதாரை நிறுத்துகிறேன் என்று சுப்பையா என்பவரை நிறுத்தினார். காமராஜர் 103 வாக்குகள் பெற்றார். சுப்பையா 100 வாக்குகள் பெற்றார். 3 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் அன்று பெற்ற வெற்றிதான் வரலாற்றின் ஏடுகளையே புரட்டி போட்டார். வெறும் 3 ஓட்டு தான். மாரி சுப்பையாவுக்கு விழுந்திருந்தால் ராஜாஜி காமராஜரை தொடக்கத்திலேயே ஒழிச்சிருப்பார். 1940 காமராஜர் காங்கிரசின் தலைவர் பொறுப்பை ஏற்கிறார். எவ்வளவு பெரிய மனம் சத்தியமூர்த்திக்கு! சத்தியமூர்த்தி தலைவராக இருக்கும் போது காமராஜரை செயலாளராக வைத்திருந்தார். இப்பொழுது காமராஜரை பார்த்து சத்தியமூர்த்தி சொல்கிறார், காமராஜ், இனி நீ தலைவன், உனக்கு நான் செயலாளர் என்று சொல்கிறார். அப்படியே உயரத்தில் கொண்டு போய் நிறுத்திவிட்டார் சத்தியமூர்த்தி காமராஜர். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. வள்ளுவன் சொன்னான் இல்லையா? இந்த சத்தியமூர்த்தி இல்லை என்றால் நமக்கு இந்த வாழ்வு இல்லை, நமக்கு இந்த வளர்ச்சி இல்லை, நமக்கு இந்த உயர்வு இல்லை. அவ்வளவு நன்றி பெருக்கு சாகரவரை காமராஜருக்கு இருந்தது. அதனால்தான் 1954 ஏப்ரல் 13 அன்று காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கிற பொழுது முதலில் அந்த பொறுப்பை அவர் ஏற்று நேரடியாக சென்று நின்ற இடம் சத்தியமூர்த்தியின் வீடுதான்.
சத்தியமூர்த்தி சுதந்திரம் பெறுவதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்மூடிவிட்டவர். சத்தியமூர்த்தியினுடைய மனைவியிடம் போய் நின்று தரிசித்து சத்தியமூர்த்தியினுடைய படத்திற்கு மாலை போட்டு தன் நன்றியை தெரிவித்தவர் அவர். சத்தியமூர்த்தியின் மகள் லட்சுமி கிருஷ்ணமூர்த்தியை மேலவை உறுப்பினராக நியமனம் செய்தவர். 1954 முதலமைச்சர் ஆகிறார். 1955 ஆவடியில் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஆவடி காங்கிரஸ் மாநாடு, அதுதான் சோசலிச சமுதாயத்தை இந்தியாவில் உருவாக்குவது காங்கிரசின் லட்சியம் என்கிற தீர்மானத்தை நேரு முன்மொழிந்து காமராஜ் வழிமொழிந்த இடம். அந்த இடத்திற்கே சத்தியமூர்த்தி நகர் என்றுதான் பெயர் வைத்தார். மாநாடு நடக்கிற இடத்தையே சத்தியமூர்த்தி நகர் என்றுதான் பெயர் வைத்தார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 1940 அவர் தலைவராகிறார். யோசியுங்கள், தலைவராக வருவதற்கு முன்பே 1000 தடைகளை போட்டவர் ராஜாஜி. இப்பொழுது இவர் தலைவராக வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இவரை ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை ராஜாஜிக்கு. 12 ஆண்டுகள் 1940 அந்த நாற்காலியில் காமராஜர் உட்கார்ந்தார், தலைவர் நாற்காலியில். 1954 முதலமைச்சராக அவர் வருகிற வரையில் காமராஜரை அந்த நாற்காலியில இருந்து அசைக்கவே முடியவில்லை ராஜாஜி. எவ்வளவு முயன்று பார்த்தார். 12 ஆண்டுகளுக்கு மேல் காமராஜர் இருந்தார். 40 54 என்றால் இடையில் 14 ஆண்டுகள் ஆயிற்றே என்று நீங்கள் நினைக்கலாம். இடையில் அவர் கொஞ்சம் பொறுப்பிலிருந்து தானி விலகி குமாரமங்கலத்தின் கையில் கொடுத்தார் கட்சி. 12 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி அவரிடம் இருந்தது. அவர் சொல்வதுதான் வேதம், அவர் சொல்வதுதான் இங்கே காங்கிரஸ். இந்த இடம் அவருக்கு எப்படி கிடைத்தது? வெள்ளையனை எதிர்த்து 6 முறை சிறை சென்றவர் காமராஜ். 6 முறை. தன் வாழ்வில் 3000 ஆண்டுகளுக்கு மேல், 3000 நாட்களுக்கு மேல் சிறை கம்பிகளை தழுவி தியாக முத்திரையை ஏற்றவர் தான் காமராஜ். 3000 நாட்களுக்கு மேல் அவ்வளவு சிறை கொடுமைகளை ஏற்றுக்கொண்டு மகாத்மா காந்தி எதை சொன்னாரோ அதை வேதமாக நெஞ்சில் சுமந்து காந்தியத்தின்படி வாழ்ந்தார். யோசித்து பாருங்கள், காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டார். எந்த நேரத்திலும் காந்தி 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 என்று காந்திய பண்புகளையே பிள்ளைகளிடம் கொண்டு வந்து சேர்த்தார். காந்தி பிறந்த நாளிலேதான் அவர் கண் மூடினார். எந்த காந்தியை நேசித்தாரோ, எந்த காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ, அந்த காந்தி பிறந்த நாளில் 1975 அக்டோபர் 2ஆம் நாள் காமராஜர் கண் மூடினார். 1903 பிறந்தார் இங்கே. 75 கண் மூடுகிறார். 72 ஆண்டுகள் தான் இந்த மண்ணில் அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த 72 ஆண்டுகளில் 56 ஆண்டுகள் 16 வயது தொடங்கி இந்த மண்ணின் மக்களுக்காகவே, மண்ணின் மக்களுக்காக அவர் முதலமைச்சரானதே ஒரு சரித்திர சம்பவம். பதவிகளுக்காக இன்றைக்கு நாம் என்னென்ன பாடுபடுகிறோம். ஒரு வார்டு கவுன்சிலர் ஆவதற்கே நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம். ஆனால் எந்த பதவியையும் காமராஜர் நோக்கி சென்றவரே கிடையாது. 1946 காங்கிரஸ் கட்சி அப்பொழுது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பார்கள். இப்பொழுது தேர்ந்தெடுத்தால் 5 ஆண்டு இருக்கிறார் இல்லையா? அப்படி அல்ல, ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் அவருடைய பெரும்பான்மை கட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 1946 பிரகாசம் மாபெரும், இவர்கள் எல்லாமே மாபெரும் தியாகிகள். 1920 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துகிறார். மாணவர்களே, கல்லூரிகளை விட்டு வெளியே வாருங்கள். அரசு ஊழியர்களே, அரசு பணியை விட்டு வெளியே வாருங்கள். வழக்கறிஞர்களே,
நீதிமன்றத்தை விட்டு வெளியே வாருங்கள். இந்த தேசத்தின் விடுதலைக்காக நீங்கள் வெள்ளையரோடு ஒத்துழைக்க கூடாது என்று காந்தி சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்காக இந்தியா முழுவதும் அத்தனை மாணவர்களும் வெளியே வந்தார்கள். கல்லூரிகளை விட்டுவிட்டு வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை விட்டு வெளியே வந்தார்கள். பல அரசு ஊழியர்கள் அரசு உத்தியோகத்தையே துறந்து விட்டு வந்தார். அப்பொழுது தியாகம்தான் மனித வாழ்க்கை. அரசியல் என்பதே எதற்கு? பொதுநலத்திற்காக, மக்களுக்கு உழைப்பதற்காக. அதற்குத்தான் அரசியல். மக்களை வைத்து பிழைப்பதற்காக, மக்களுக்காக உழைப்பதற்கானது அரசியல். எனவே அன்று அவர் குரல் கொடுத்த பொழுது ராஜாஜி சேலத்திலேயே மிகப்பெரிய வழக்கறிஞர், சேலத்தில் கொடிகட்டி பறந்த வழக்கறிஞர் ராஜாஜி. அதை விட்டு வெளியே வந்தார். பிரகாசம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வழக்கறிஞராக இருந்தார். ஒரு வழக்கில் அவர் நின்றால் ஆயிரக்கணக்கில் கொட்டி கொடுக்க ஆட்கள் இருந்தார்கள். அவ்வளவையும் தூக்கி எறிந்து விட்டு அந்த பிரகாசம் வெளியே வந்தார். வழக்கறிஞர் அங்கேயே திரும்ப அணியவே இல்லை. வறுமையில் வாடினார், வறுமையில் வாடினார். சட்டமறுப்பு இயக்க போராட்டம் நடக்கிற பொழுது ஒரு பெரிய பேரணியை அவர் நடத்துகிறார். இன்றைக்கு இருக்கிற பாரிஸ் கார்னர் சென்னையில் இருக்கிறது. அங்கே வெள்ளைக்கார போலீஸ் அதிகாரி வந்து நிற்கிறார். ஒரு அடி வைத்தால் துப்பாக்கியால் உன்னை சுடுவேன் என்று சொன்னார். உடனே பிரகாசம் தன் சட்டையை கிழித்து, உனக்கு தைரியம் இருந்தால் என்னை சுடு பார்க்கலாம் என்று நின்ற மனிதன் தான் பிரகாசம். அதனாலே தான் அவரை ஆந்திர கேசரி என்பார்கள். கேசரி என்றால் சிங்கம். ஆந்திர கேசரி அவர். சென்னை மாகாணம் தனித்தனியாக பிரிந்து ஆந்திரா என்று தனியாக ஒரு மாநிலம் வந்ததும் முதலமைச்சராக அவர் தான் அமர்ந்தார். அந்த பிரகாசம் 1946 தியாகிகள். இவர்கள் யாருமே 10 பைசாவை இந்த சமூகத்தின் சொத்திலிருந்து எடுத்தவர்களே கிடையாது. தியாகிகள். 1946 அவர் சென்றார். 47 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், சொன்னேனே சத்தியமூர்த்தி தோற்கடிப்பதற்கு ராஜாஜி நிறுத்தினார் என்று. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிறவி பணக்காரர், மிகப்பெரிய நிலைச்சுவாந்தார். 100 கணக்கில் வளமான விளைநிலங்கள் அவருக்கு இருந்தது. திண்டிவனத்துக்கு பக்கம் முழுவதுமே. அவ்வளவு பெரிய மனிதர். காந்தியிடம் மனதை பறிகொடுத்தார். வள்ளலாரை தன்னுடைய வழிபடு கடவுளாக ஏற்றுக்கொண்டார். அறம் வழுவிய வாழ்க்கை என்பதே ஓமந்தூராருக்கு கிடையாது. குழந்தைகள் எல்லாம் இவர்கள் பெயரையாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று ஆனந்த விகடனில் எழுதிய புகழ்பெற்ற தொடர் அது. இன்றைக்கு உலகம் முழுவதும் எங்கு சென்றாலும் தமிழர்கள் கையில் அந்த புத்தகம் இருக்கும். அதில் துறவு என்று ஒரு அதிகாரம் எழுதினேன், ஒரு அத்தியாயம். வாழ்வையே துறந்து விட்டு மக்கள் நலனுக்காக பாடுபட்டவர்கள் வரலாறு நான் எழுதுகிற பொழுது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை பற்றி எழுதினேன், குமாரசாமி ராஜாவை பற்றி எழுதினேன். ஆனால் அந்த பத்திரிகைக்காரர்களுக்கு யார் ஓமந்தூர் ராமசாமி, யார் குமாரசாமி ராஜா என்னோடு தெரியவில்லை. படத்தை போட்டுவிட்டு மாற்றி பெயரை எழுதினார்கள். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நீங்கள் இப்பொழுதே வெளியே போய் நின்று வரக்கூடிய மனிதர்களை பார்த்து யாராவது ஒரு ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்று ஒரு இருந்தார், அவர் உங்களுக்கு தெரியுமா? யார் அவரு? பக்கத்து தெருவில் இருக்கிறவனே எனக்கு தெரியாது, ஓமந்தூர் ராமசாமி எனக்கு தெரிஞ்ச என்ன ஆக போது போயிட்டே இருப்பான். ஆனால் இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் யார்? 1947 நாடு விடுதலை பெறுகிற பொழுது அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் முடிவெடுக்கிறது. நேரு நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்கிறார். அப்பொழுது சென்னை ராஜதானி, தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளாவின் ஒரு பகுதி, கர்நாடகத்தின் ஒரு பகுதி, இவ்வளவும் ஒன்றாக சேர்ந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, அதற்கு நீங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்கிறார்கள். இவர் என்ன செய்தார் தெரியுமா? நேரே திருவண்ணாமலைக்கு போய் ரமண ரிஷியை பார்த்தார்.
ரமண ரிஷியிடம் போய் என்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்க சொல்கிறார்கள், நான் என்ன செய்வது சொல்லுங்கள் என்றார். நீ நல்லவன், உன்னை போன்ற நல்லவர்கள் பதவியில் இருந்தால் நாட்டுக்கு நல்லது, சென்று ஒப்புக்கொள் என்று அவர் சொன்னதனால் ஒப்புக்கொண்டவர் ஓமந்தூர் ராமசாமி. இப்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டால் அதிசயப்படுவீர்கள். அவ்வளவு அதிசயமான செய்திகளை எல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் உடனே திருச்சிக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் நாள் முழுவதும் சொல்லுவேன். அவ்வளவு அதிசயமான செய்திகள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வரான பிறகு கொஞ்சம் இன்றைய அரசியலை வைத்துக் கொண்டு யோசியுங்கள். நான் இன்றைய அரசியல்வாதிகளை பற்றி எதுவுமே வாய் திறந்து பேச விரும்பவில்லை, ஆனால் சேர்த்து யோசியுங்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வரான பிறகு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா கலெக்டர்களுக்கும் எல்லா மாவட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார். சர்க்குலர் என்ன தெரியுமா? கலெக்டராக இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், காவல்துறை எஸ்பியாக சூப்பரண்ட் போலீஸாக இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், கதர் சட்டை அணிந்து கொண்டு யாராவது ஒரு காங்கிரஸ்காரர் உங்களிடம் வந்து, நான் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், இந்த காரியத்தை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டால், வழி தவறிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காகிதத்தை கூட நீங்கள் கையால் வாங்கக்கூடாது, அந்த காரியத்தை நீங்கள் செய்து தரக்கூடாது. அப்படி மீறி செய்தால் நீங்கள் தண்டனைக்கு உள்ளாவீர்கள் என்று பகிரங்கமாக கடிதம் அனுப்பினார். எந்த எம்எல்ஏவாவது அதை விரும்புவாரா? உடனே அப்பொழுதும் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக காமராஜர் இருக்கிறார். காமராஜர் தான் 12 ஆண்டுகள் தொடர்ந்து தலைவராக இருக்கிறார். முதல்வராக வருகிற வரை காமராஜர் ஒரு சன்னியாசி, அவருக்கு திருமணமே ஆகாத சன்னியாசி. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் திருமணமாகி பிறகு மனைவியை இழந்த சன்னியாசி. இந்த 2 சன்னியாசிகளும், ஒருவர் கட்சியின் தலைவர், ஒருவர் ஆட்சியின் தலைவர். அவரிடம் போய் நீங்கள் இதை சொல்லுங்கள். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் காமராஜரை பார்த்தார்கள். நீங்கள் கட்சி தலைவர், நீங்கள் தான் சொல்ல வேண்டும். பிறகு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எங்களை மதிப்பான், எந்த கலெக்டர் எங்களை மதிப்பான், எந்த எஸ்பி எங்களை மதிப்பான்? இப்படியா ஒரு சர்க்குலர் அனுப்புவது ஒரு முதலமைச்சர்? நாங்கள் ஓட்டு போட்டாதான் அவர் முதலமைச்சர். அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வாக்களித்து முதலமைச்சராக்க வேண்டும். நாங்கள் வாக்களித்தால் தான் அவர் முதலமைச்சர். எங்களை அவமானப்படுத்தி விட்டார். அடுத்த ஆண்டு அவர் நின்றால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அவர் எங்களிடம் இப்பொழுது உடனடியாக செய்ய வேண்டியது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். அப்பாலஜி, மன்னிப்பு கேட்க வேண்டும். காமராஜருக்கு தர்ம சங்கடமான நிலைமை. இதை போய் ஓமந்தூராரிடம் சொல்ல முடியுமா? ஓமந்தூராரை பற்றி முழுவதும் தெரியும் அவருக்கு. இருந்தாலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி காமராஜ் என்ன நினைக்கிறார்? நீங்கள் அவர்களை அழைத்து ஒரு இடத்தில் உட்கார வைத்து, நீங்கள் யாரும் எந்த எஸ்பியிடமோ எந்த கலெக்டரிடமோ எந்த பிரச்சனைக்காகவும் போய் நிற்காதீர்கள் என்று சொல்லியிருக்கலாமே. இதை வெளிப்படையாக நீங்கள் ஒரு சர்க்குலர் அனுப்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் அவர்கள் மனம் புண்பட்டு விட்டார்கள். கொஞ்சம் என்ன செய்யலாம் காமராஜ் என்று கோபமாக கேட்டார் குமாரசாமி ராஜா. ஒன்றுமில்லை, நீங்கள் கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எதற்கு? நான் என்ன தவறு செய்தேன்? கட்சி எம்எல்ஏ என்று சொல்லிக் கொண்டு கதர் சட்டை அணிந்து கொண்டு ஒரு காவல்துறை அதிகாரியிடம் போய் ஒரு தவறான காரியத்திற்கு நிற்கக்கூடாது. ஒரு கலெக்டரிடம் போய் ஒரு தவறான காரியத்தை சாதிக்க கூடாது. இதைத்தானே நான் சொன்னேன். காந்தியம் என்பது இதுதானே. இது தவறு என்று அவர்கள் நினைத்தால் நினைத்துக் கொள்ளட்டும். நான் வருந்த போவதில்லை. நான் வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் என்னை வேண்டாம் என்று சொல்வது, இப்பொழுதே எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று ராஜினாமா செய்துவிட்டார். யோசிச்சு பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்கய்யா, இப்ப இருக்கிற எம்எல்ஏங்களை யோசிங்க.
எம்பிங்களை யோசிங்க, எம்சிங்களை யோசிங்க, மந்திரிகளை யோசிங்க, யோசிச்சுனே இருங்க. ஆனால் இவர்களுக்கு தான் நீங்க திரும்ப திரும்ப போய் கூத்த போறீங்க. அது வேற கதை. நானும் 55 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். ஒன்றும் நடக்காது. என்னை பார்த்து என்ன சொன்னா, நீ ஒரு பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாது. தெளிவா பேர் வச்சிருக்கான். நீ பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாதுன்னா உன்ன மாதிரி நாங்க இருக்க முடியாது, உன் வேலையை பாருன்றான். ஓமந்தூராரை நான் படித்தேன், காந்தியை நான் படித்தேன், பிரகாசத்தை நான் படித்தேன். எதுக்கு படிக்கிறது? வெறுமனே பொழுது போவதற்கா? இந்த பெரிய மனிதர்களின் வரலாற்றை படிப்பது எதற்காக? அதற்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களிடம் இருந்த அருண் குணங்களை எல்லாம் படித்ததன் மூலமாக அறிந்து புரிந்து தேர்ந்து தெளிந்து நெஞ்சிலே வைத்து அதன்படி வாழ பழகுவதற்காகத்தான் நீங்கள் ஒரு தலைவனுடைய வரலாற்றை படிக்க வேண்டும். இல்லை என்றால் எதற்கு படிப்பது? உடனே ராஜினாமா செய்து விட்டார். காமராஜர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அடுத்து காமராஜர் சொல்கிறார், நான் ராஜினாமா செய்து விடுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்றார். என்ன நிபந்தனை? எனக்கு பிறகு முதலமைச்சராக வேறு ஒரு தவறான மனிதன் வர நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி என்றால் யார் வர வேண்டும்? ராஜபாளையத்திலே இருக்கக்கூடிய குமாரசாமி ராஜா என்கிற மனிதனை நீங்கள் முதலமைச்சராக்க வேண்டும். உங்க பக்கத்தூர் தான். விருதுப்பட்டியில் அரசியல் செய்த காமராஜர் பெரும் பொழுது ராஜபாளைய குமாரசாமி அவருடைய இடத்தில் தான் அவர் இருப்பார். குமாரசாமி ராஜா முதலமைச்சராக வேண்டும். சார், குமாரசாமி ராஜா முதலமைச்சர். இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க வெறும் காமராஜரை மட்டும் பேசியிருக்காதீங்க, அந்த தலைமுறையே எப்படி இருந்தது என்று யோசியுங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், இதை நான் எழுதியிருக்கேன். அவர் கடைசி காலத்தில் சொத்து முழுவதையும், அவ்வளவு சொத்தையும் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்து விட்டார். 10 காசை கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. வாழ்வின் அந்திம பொழுதில் அவர் நோயுற்றார். அவர் எப்பொழுதுமே அலோபதி மெடிசன், ஆங்கில மருத்துவத்தில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் சித்த மருத்துவத்தை தான் எப்பொழுதும் ஏற்பார். அவர் நோயுற்ற நிலையில் தன்னுடைய சகோதரருடைய வீட்டில் சென்னையில் சாண்டோம் சர்ச் இருக்கிற அந்த வீதியில் அந்த வீட்டில் தங்கி இருக்கிறார். ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறார் குமாரசாமி ராஜா என்பது அப்பொழுது கலைஞர் ஆட்சியில் இருக்கிறார். இந்த செய்தி கலைஞருக்கு தெரிந்த உடனே தொலைபேசியில், அப்பொழுதெல்லாம் செல்போன் கிடையாது, டெலிபோன் தான், தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார் குமாரசாமி ராஜா. படிக்கிற பொழுதே சிலிர்த்து போயிருக்கிறேன். நான் பல நேரங்களில் இவர்களை படித்து படித்து அழுது இருக்கிறேன். கலைஞர் அவருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு, ஐயா, நீங்கள் உடல் நலிவுற்றிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் அரசு பொது மருத்துவம், அப்பொழுதெல்லாம் அப்போலும் கிடையாது, எந்த தனியாரும் கிடையாது, யாராக இருந்தாலும் பெரியார் படுப்பதாக இருந்தாலும் பொது மருத்துவமனை தான், தோழர் ஜீவானந்தம் போய் படுப்பதாக இருந்தாலும் பொது மருத்துவமனை தான், பாவேந்தர் பாரதிதாசன் போய் படுப்பதாக இருந்தாலும் பொது மருத்துவமனை தான். அதனால் கலைஞர் சொல்கிறார், நீங்கள் பொது மருத்துவமனை இருக்கு, ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வாருங்கள், மிக தரமான சிகிச்சையை உங்களுக்கு தருவதற்கு அரசு ஏற்பாடு செய்யும். அதற்கு குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்ன சொன்னார் தெரியுமா? என் பொருட்டு நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்து என் நலனுக்காக நீங்கள் பேசியதற்கு நன்றி. ஆனால் என் சொந்த நலனை காப்பாற்றிக் கொள்வதற்கு மக்கள் வரி பணத்தில் ஒரு 10 பைசா செலவாவதை கூட நான் விரும்பவில்லை, விட்டு விடுங்கள். யோசிச்சு பாருங்க. அரசு பொது மருத்துவமனையில் நான் போய் படுத்தால் கூட அந்த பொது மருத்துவமனை மக்களுடைய வரி பணத்தில் தானே நடக்கிறது. என் உடல் நலனுக்காக கூட மக்கள் வரி பணத்தில் நான் 1 பைசாவை பெற விரும்பவில்லை. போய் சேர்ந்தார், கண்மூடிட்டார். அவ்வளவு பெரிய சொத்து உள்ள மனிதன், எல்லா சொத்தையும் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்து விட்டு கண்மூடிட்டார்.
குமாரசாமி ராஜாவை, ஏன் குமாரசாமி ராஜாவை முதலமைச்சர் ஆக்கினால் தான் நான் வெளியே போவேன் என்று அவர் சொன்னார். குமாரசாமி ராஜா காந்தியத்தின் அப்பழுக்கற்று தொண்டராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். ஏராளமான சொத்துக்கள் உடையவர் குமாரசாமி ராஜா. இன்றைக்கு இது பக்கத்தில் தான் இருக்கிற ராஜபாளையம். போய் பாருங்கள், காந்தி கலை மன்றம் என்ற ஒரு போர்டு இருக்க, போய் பாருங்க. எவ்வளவு பெரிய கட்டடம். அதில் எத்தனை முறை நான் இலக்கிய விழாக்களில் பேசியிருக்கிறேன். எவ்வளவு பெரிய நூலகம், அவ்வளவு பெரிய சொத்து முழுவதையும் ராஜபாளையத்து மக்களுக்கு உயில் எழுதி வைத்து விட்டு சென்றவர் தான் குமாரசாமி ராஜா. எல்லாவற்றையும் எழுதி வைத்து விட்டார். அவர் அந்திம பொழுது எட்டயபுரத்தில் பாரதி விழா நடத்துவது என்று முடிவெடுக்கிறார் கல்கி. பொன்னியின் செல்வன் எல்லாம் எழுதியவரை நீங்கள் தெரியும் அல்லவா? பொன்னியின் செல்வன் சினிமாவா வந்தால் தானே நம்ம பிள்ளைகளுக்கே தெரியுது அதை எழுதியவர் யாருன்னு. அப்புறம் மறந்து யாராவது பொன்னியின் செல்வன் எழுதியது யாருன்னு கேட்டால் மணிரத்னம்னு சொல்வீங்க நீங்க. கல்கி என்பவர் எழுதினார். அந்த கல்கி ஒரு தமிழில் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், ராஜாஜி நெருங்கிய நண்பர் அவர். அந்த கல்கி பாரதிக்கு எட்டயபுரத்தில் மிகப்பெரிய விழா நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு நிதி திரட்டுவதற்கு அவரே புறப்பட்டார். முதலில் யாரிடம் நிதி பெறுவது? பொழுது மணிமேகலை காப்பியத்தை படித்தால் மணிமேகலை அவளுக்கு ஒரு அட்சய பாத்திரத்தை மணிமேகலைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அட்சய பாத்திரத்தை கொடுத்து இந்த மணிமேகலா தெய்வம் என்ன சொல்கிறது? இந்த அட்சய பாத்திரத்தில் முதலாக ஒரு கற்பிற் சிறந்த பெண்மணியிடம் ஒரு கவலம் அரிசியை நீ பிச்சையாக வாங்கு. அதற்கு பிறகு அள்ள 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 குறையாமல் உள்ளே சோறு வந்து கொண்டே இருக்கும். அத்தனை பேர் பசிப்பினியையும் நீ தீர்க்க முடியும் என்று கொடுத்தார். அவள் அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து ஆதிரை என்கிற அந்த கற்பிற் சிறந்த பெண்மணியிடம் தான் முதலில் அவள் கொஞ்சம் சோற்றை வாங்கி அதுக்குள்ள போட்டாள். அதுதான் அமுத சுரபி, அட்சய பாத்திரம். அள்ள அள்ள குறையாமல் அனைவர் பசியையும் அவள் தீர்த்தாள். அது மணிமேகலையை பற்றி பேசும்போது விரிவாக நான் சொல்லலாம். அதுபோல இங்கே முதலில் இவர் நிதி திரட்ட வேண்டும். பாரதிக்கு யாரிடம் போய் முதலில் நாம் நிதியை கேட்பது என்று யோசிக்கிற பொழுது அவருடைய கவனத்தில் வந்த மனிதன் குமாரசாமி ராஜா. சென்னையிலிருந்து ராஜபாளையம் வருகிறார். இவையெல்லாம் வரலாறு சொல்கிறேன் உங்களுக்கு. பொய்யும் புனைந்துரையும் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. அங்கிருந்து வருகிறார். ராஜபாளையத்தில் நலிவுற்று கிடக்கிற குமாரசாமி ராஜாவை பார்க்கிறார். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, எட்டயபுரத்தில் பாரதிக்கு விழா நடத்தப் போகிறோம், அதற்கு நிதி திரட்டுகிறோம். முதலில் யாரிடம் நிதி பெறுவது என்று யோசித்த பொழுது உங்கள் பெயர் தான் நினைவுக்கு வந்தது. எனவே நீங்கள் கொஞ்சம் முதலில் நிதியை கொடுங்கள் என்றார். குமாரசாமி ராஜா சிரித்தபடி சொன்னார், நிதிதானே, என்னிடம் வங்கியில் இறுதியாக இருப்பது 50 ரூபாய். ஏன்னா வங்கி கணக்கில் இருக்கணும், இல்லை அந்த கணக்கு இருக்கணும்னா 50 ரூபாய் இருக்கிறது. இந்த 50 ரூபாயில் எவ்வளவு வங்கியிலிருந்து கொடுப்பார்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது என நான் உங்களுக்கு வழங்கிய நிதி என்று சொன்னார். இப்ப யோசிங்க, மிகப்பெரிய தியாகி, பல்லாயிரக்கணக்கில் சட்டத்தின் மூலமாக வழக்கறிஞராக பணியாற்றி பெற்று சுகவாழ்வு வாழக்கூடிய சூழலில் இருந்த பிரகாசம், காந்தி சொன்னார் என்பதற்காக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்து கடைசியில் வறுமையில் வாடி செத்தார். ஆந்திராவில் முதலமைச்சராகவும் இருந்தார். பிரகாசத்துடைய பேரன் அதே ஆந்திர அரசாங்கத்தில் கடைநிலை ஊழியராக பணியாற்றினார். கடைநிலை ஊழியனாக. யார்? பிரகாசம், ஆந்திராவின் முதலமைச்சர். அவருடைய பிள்ளைக்கு பிள்ளை, பேரன் அட்டெண்டர் வேலை பார்த்தார். அது பிரகாசம் வரலாறு. பிரகாசத்தினுடைய வரலாறு. அதற்கு பிறகு 47 வந்தது யார்? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். சொத்து முழுவதையும் வள்ளலாருக்கு வைத்துவிட்டு செத்து போனார். அது ஓமந்தூரார் வரலாறு. ஓமந்தூராருக்கு பிறகு முதலமைச்சராக வந்தவர் யார்?
குமாரசாமி ராஜா. குமாரசாமி ராஜா கடைசியில் கையிருப்பாக இருந்த 50 ரூபாயையும் எட்டயபுரத்தில் பாரதி விழாவுக்கு கொடுத்து விட்டு அத்தனை சொத்துக்களையும் ஊர் மக்களுக்கு உயிரெழுதி வைத்து விட்டு செத்து போனார். 52 மீண்டும் தேர்தல் நடக்கிறது. 52 தான் முதல் தேர்தலில் நடக்கிறது. நாடு விடுதலை பெற்ற பிறகு 1952 தேர்தல் நடக்கிறது. ஆனால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பான்மை பெறாமல் தோற்று விடுகிறது. காரணம், அப்பொழுது ஆந்திரா, கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு எல்லாம் ஒன்றிணைந்த நேரம் அது. தோற்று விடுகிறது. அந்த நிலையில் ஆட்சியை அமைப்பது எப்படி என்று பார்த்தார்கள். கம்யூனிஸ்டுகள் மிக அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்பொழுது காமராஜர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கிற காமராஜர் ராஜாஜியிடம் போய் நின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். போய் வற்புறுத்தி ராஜாஜியை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கினார். ராஜாஜி சாதாரண மனிதர் அல்ல. இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் மவுண்ட்பேட்டன் விடை பெற்று வெளியே போன பிறகு கடைசி இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழன் ராஜாஜி. நேருவினுடைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜாஜி. மேற்கு வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர் ராஜாஜி. 1937 வெள்ளைக்காரன் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த பொழுதே நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றிய பொழுது 1937 முதலமைச்சராக இருந்து அவர்தான் முதலில் தான் வழக்கறிஞராக வாழ்ந்து வளர்ந்த சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்து சேர்த்தார். வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்த புரட்சிகரமான மனிதன் ராஜாஜி. காமராஜரிடம் அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதுமே மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு முதலில் அவர் சேலத்தில் தொடங்குகிறார் 1937. பிறகு 1938 பட்ஜெட் சமர்ப்பிக்கிறார். அந்த நேரத்தில் சேலத்தின் கலெக்டர் இவருக்கு எழுதிய கடிதத்தை அவர் வாசிக்கிறார் சட்டமன்றத்தில். இந்த மதுவிலக்கு வந்தால் தமிழ்நாட்டு அரசுக்கு வரி வருவாய் இல்லாமல் போய்விடும் என்று முதலில் எல்லோரும் எதிர்த்தார்கள். மதுக்கடைகளை மூடிவிட்டால் வரவேண்டிய வருவாய் குறைந்துவிடும், அரசு நல்ல காரியங்கள் செய்ய முடியாது என்று இன்று சொல்வது புதிதல்ல. அன்று ராஜாஜியிடம் இதை சொன்னார்கள். ராஜாஜி என்ன செய்தார் தெரியுமா? மதுக்கடைகளை மூடுவதனால் வரி வருவாய் குறையும், அவ்வளவுதானே, நான் அதை சரிப்படுத்துகிறேன், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்தான் முதலாக விற்பனை வரி என்ற வரியை கொண்டு வந்தார். சேல் டாக்ஸ் சொல்றோம் இல்லையா? இப்ப நீங்க எந்த பொருளை போய் வாங்கினாலும் சேல் டாக்ஸ் போடுறானே, சேல் டாக்ஸை அவர் கொண்டு வந்தார். அந்த வருவாயை ஈடுகட்டினார். இன்றைக்கு மதுவும் இருக்கிறது, சேல் டாக்ஸும் இருக்கிறது. ஒன்றும் சேல் டாக்ஸும் போய்விடவில்லை, மதுவும் போய்விட்டது. அப்படி அவர் அந்த மதுக்கடைகளை மூடினார். இந்த கலெக்டர் எழுதி அனுப்பிய கடிதத்தை அவர் படிக்கிறார். எனக்கு சேலம் மாவட்ட கலெக்டர் எழுதியிருக்கிறார், நீங்கள் மதுவுக்கு எதிராக கடைகளை மூட சொன்ன பொழுது நான் வருந்தினேன். இது சாத்தியம் இல்லை என்று நம்பினேன். அரசுக்கு வருவாய் இழப்பு என்பதை தவிர வேறொன்றும் நடக்கப் போவதில்லை என்றும் நினைத்தேன். ஆனால் 4 மாத காலத்திற்குள்ளேயே பெரும்பாலான ஏழை மக்கள் குடிப்பதை நிறுத்திவிட்டார்கள். ஏழை தொழிலாளிகள், கூலி தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள், பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள், அவர்கள் மூட்டை சுமந்து முதுகு வளைய உழைத்து பெற்ற காசு அனைத்தையும் சாராய கடையிலே கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்து குடும்பமே கண்ணீரில் மிதந்தது. ஆனால் இப்பொழுது எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. ஊதியத்தை கொண்டு போய் இவர்கள் குடும்பங்களிடம் கொடுப்பதை நான் நேரடியாக பார்த்து வியக்கிறேன் என்று கலெக்டர் எழுதி அனுப்பினார். அந்த கடிதத்தை படித்து காட்டினார் ராஜாஜி.
இன்றைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வருவாய் என்பது ஏறக்குறைய 50,000 கோடி. 50,000 கோடி. நண்பர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். இதில் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், வேறு விதமான டாஸ்மாகின் மூலமாக நடக்கிற வருவாய் ஒரு பக்கம். இதையெல்லாம் விரிவாக பேச இது களம் இல்லை. எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து பார்த்தால் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 1,00,000 கோடிக்கு குடிக்கலாம். 1,00,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் மக்கள் குடிக்கிறார்கள். விளைவு என்ன? இப்பொழுதும் எப்பொழுது பொங்கல் வரும்? பொங்கல் வந்தால் அரசு இலவசமாக புடவை கொடுக்குமே, வேட்டி கொடுக்குமே என்று கோடிக்கணக்கில் போய் நிற்கிறோம் நாம். ஆனால் 1,00,000 கோடி இன்றைக்கு நாம் அதற்காக குடித்து குடித்து அழிகிறோம். தமிழ்நாட்டின் எந்த கிராமத்திலும் நீங்கள் சென்று பாருங்கள். நான் பார்த்து கண்ணீர் வடிக்கிறேன். எந்த கிராமத்திலும் சென்று பாருங்கள். கணவன் குடித்து குடித்து குடல் வெந்து செத்து, அதனால் தாலி அறுத்து விதவையாகி, அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் ஆதரவற்ற நிலையில் கண்ணீரும் கம்பளையுமாய் நிற்கக்கூடிய காட்சி இல்லாத கிராமமே கிடையாது. எங்கே இருந்து எங்கே போயிருக்கிறோம் யோசித்து நீங்கள் முடிவெடுங்கள். அடுத்து நான் சொல்வது, பொது சொத்தில் ஒரு பைசாவை கூட தனக்கென்று கருதாமல் வாழ்ந்த பிரகாசம் 1946 முதலமைச்சர் சொத்து முழுவதையும் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்துவிட்டு செத்து போன ஓமந்தூரார் அடுத்து முதலமைச்சர். தன் சொத்து முழுவதையும் ஊர் மக்களுக்கு உயிர் எழுதி வைத்துவிட்டு செத்து போன குமாரசாமி ராஜா அடுத்து முதலமைச்சர். மீண்டும் ராஜாஜி முதலமைச்சராகிறார். 1000 குறைகள் ராஜாஜியை பற்றி பேசலாம். ஆனால் ராஜாஜி ஒரு காசையாவது அறம் தவறிய முறையில் தன் வாழ்வில் பெற்றார் என்று எவனும் சொல்ல முடியும். அப்படி ஒரு நெறி சார்ந்த வாழ்வை வாழ்ந்துவிட்டு செத்து போன மனிதன் ராஜாஜி. இவ்வளவு பேர் போன பிறகு அங்கே வந்து காமராஜர் உட்காருகிறார். அவருக்கு முன்னாலே இருந்தவர்கள் எல்லாம் யார் என்று தெரிகிறது அல்லவா? இவரே காந்தியத்தின் பாற்பட்டு நிற்பவர் தானே. 1954 தமிழ் புத்தாண்டு அன்று காமராஜர் இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனாரே, அன்றுதான் தமிழ்நாட்டுக்கு புதிய பொற்காலம் பிறந்தது. அன்றுதான் பொற்காலம் பிறந்தது. இதை சுருக்கமாக சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். காமராஜர், நான் அடிக்கடி சொல்வேன், he was a social scientist. ஒரு சமூக விஞ்ஞானி காமராஜ். ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். முதலில் இந்த தமிழ்நாடு வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார். யார்? 6வது படித்து முடிக்காத காமராஜ். தமிழ்நாடு வளர்வதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார். அறியாமை இருளில் அழுந்தி கிடக்கிற இந்த மாணவ செல்வங்கள், குழந்தைகள் அனைவரும் கல்வியை பெறுவதற்கு வழி தேடுவதுதான் முதல் வேலை என்று முடிவெடுக்கிறார். ராஜாஜி தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஷிஃப்ட் சிஸ்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். 6000 பள்ளிகளை மூடினார். காமராஜர் வந்து உட்கார்ந்த பிறகு, நான் அந்த குலக்கல்வியை குறித்தெல்லாம் நான் பேச விரும்பவில்லை, தவிர்த்து விடுகிறேன். எதனால் ராஜாஜி பதவியை இழந்தார், எதனால் காமராஜர் முதலமைச்சர் ஆனார் என்பது அது ஒரு தனி வரலாறு. 6000 பள்ளிகளை ராஜாஜி மூடினார். காமராஜர் வந்தார். மூடிய 6000 பள்ளிகளை திறந்தது மட்டுமல்ல, புதிதாக 36,000 பள்ளிக்கூடங்களை தன் வாழ்வில் கட்டினார். முதலில் கல்வி. அவருக்கு பக்கத்தில் அன்றைக்கு கல்வித்துறை அதிகாரியாக இருந்தது நேத்து சுந்தரவடிவேலு. நேத்து சுந்தரவடிவேலுவின் நினைவலைகள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் இருக்கின்றன, படித்து பார்க்க. அவர் அதில் சொல்கிறார், காமராஜரை போன்ற ஒரு மனிதனை காலம் கண்டெடுத்தது தமிழன் செய்த நற்பயன். எப்படி அவர் கல்வி புரட்சியை செய்தார்? ஒரு வரியிலேயே முடித்து விடுகிறார் நேத்து சுந்தரவடிவேலு. தடுக்கி விழுந்தால் தொடக்க பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி. அதற்கு முன்பெல்லாம் குழந்தைகள் எங்காவது போய் படிக்க வேண்டும் என்றால், நான் சமீபத்தில் இந்தியாவின் பிரதமர்களில் ஒருவராக இருந்த
சந்திரசேகர், பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய வாழ்க்கை வரலாற்று ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது. அந்த வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது வியந்து போனேன். அவர் பீகார், உத்தரப்பிரதேசம் சேரக்கூடிய அந்த எல்லை பகுதியில் ஒரு குக்கிராமத்திலே தான் பிறந்திருக்கிறார். எந்த வசதியும் கிடையாது. அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வியை பெறுவதற்கு 10 மைல் தூரம் போக வேண்டும். 10 மைல் தூரம் போனால் தான் நீங்கள் 1வது படிக்க முடியும் என்கிறார். அந்த நிலை இங்கே இருந்தது. காமராஜர் வந்தார், என்ன செய்தார்? 1 மைலுக்குள் ஒரு ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி. குழந்தைகள் 1 மைலுக்கு மேல் நடந்து போகக்கூடாது பள்ளிக்கு. 3 மைல்களுக்குள் ஒரு நடுநிலை பள்ளி, மிடில் கிளாஸ். 1வது 5வது படிக்கிற குழந்தைகள் 1 மைல் நடந்தால் அதற்குள் பள்ளி வர வேண்டும். 8வது வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் 3 மைல் நடந்தால் அதற்குள்ளே பள்ளி இருக்க வேண்டும். 8வதிலிருந்து 11வது, அப்பொழுது நானே 11வது வகுப்பு தான் படித்தேன். 8வதிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை படிக்க வேண்டும் என்றால் 5 மைல்களுக்குள்ளே உயர்நிலை பள்ளி. தமிழ்நாடு முழுவதும் இதுதான். அதைத்தான் சுந்தர் வடிவேலு சொல்கிறார், தடுக்கி விழுந்தால் தொடக்க பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி. முதலில் கல்வியை கொடுத்தால் எல்லா பிள்ளைகளும் கல்வியை பெற வேண்டும். தாழ்ந்து கிடக்கிற, வீழ்ந்து கிடக்கிற, உரிமைகளை இழந்து கிடக்கிற, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அனைத்தும் உயர வேண்டும் என்றால் படிப்பு தானே. பிராமணன் உயரத்தில் இருக்கிறான் என்றால் எதை வைத்து உயர்ந்தான்? கல்வியை வைத்து தானே. அந்த கல்வியை இவனுக்கு கொடுத்து அவனுக்கு இணையாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அதுதான் ஆட்சியின் முதல் பணி என்று முடிவெடுத்தார். எல்லோருக்கும் கல்வி கொடுத்தார். பிறகு எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான், ராமநாதபுரம் மாவட்டத்திலே தான் அவர் சுற்றுப்பயணம் வருகிறார். அவர் காரில் வருகிற பொழுது பார்த்தால் பிள்ளைகள் எல்லாம் ஆங்காங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள், சொல்லி பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர் காரை இழுத்து சொன்னார், கீழே இறங்கி போனார். இந்த பிள்ளைகளை அழைத்தார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லி பொறுக்கி கொண்டிருக்கிறோம். சொல்லி பொறுக்குகிறீர்களா? பக்கத்தில் பள்ளிக்கூடம் இல்லையா? ஆம், இருக்கிறது. பிறகு ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை? பள்ளிக்கூடத்துக்கு போனால் சோறு யார் போடுவாங்க? அந்த பிள்ளைகளுக்கு இருக்கு. பள்ளிக்கூடம் போவோம், சோறு யார் போடுறது? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொல்லி பொறுக்கிங்களவா, சொல்லியை பொறுக்கிங்க வந்து அதை கொண்டு போய் கொடுத்து காசு வாங்கினாதான் சோறு. எனவே நாங்கள் பசியாற வேண்டும் என்றால் சொல்லிதான் பொறுக்க வேண்டும். அந்த கணத்தில் முழித்ததுதான் காமராஜர். ஓ, ஈரமில்லாத நிலத்தில் விதையை போட்டால் விளையுமா? விழுந்த விதை விருட்சமாக வேண்டும் என்றால் நிலத்தில் ஈரம் இருக்க வேண்டுமே. காய்ந்த வயிறு எப்படி அறிவை பெற முடியும்? எனவே வயிற்றுக்கு சோறிட வேண்டும். பாரதி என்ன அழகாக சொன்னான், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். அடுத்து என்ன செய்யணும்? பயிற்சி பல கல்வி தந்து இப்பாரினை உயர்த்திட வேண்டும். நான் உலகத்தையே உயர்த்தணும். எப்படி உயர்த்த முடியும்? பல கல்வியை பெற்றுதான் உயர்த்த முடியும். பல கல்வியை எப்படி பெறுவது? சோறு முதலில் நமக்கு கிடைக்க வேண்டும். இங்க வயிற்று தீ அணைந்தாதான் அறிவு தீ வளரும். யோசித்தார் காமராஜர். உடனே அதிகாரிகளை கூப்பிட்டார். மிட் டே மீல்ஸ், இலவச உணவு பிள்ளைகளுக்கு போட வேண்டும், இதற்கு என்ன செலவாகும் என்றெல்லாம் கேட்டார். சுந்தரம் என்று வருவாய்த்துறை அதிகாரி இருந்தார். எடுத்த உடனே அதெல்லாம் முடியாது ஐயா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு போடுவது என்றால் அதற்கு நிதி இடம் கொடுக்காது என்றார். அப்படியா? திரும்பி பார்த்தார். நிதித்துறை அதிகாரி வர்கீஸ் இருந்தார். வர்கீஸை பார்த்தார். வர்கீஸ், உங்களுடைய கருத்து என்ன? ஐயா, நீங்கள் சொன்னால் போட்டு விடுவோம், எப்படியாவது முயன்று போட்டு விடுவோம். போட்டார். இதற்காக காமராஜ் சொல்கிறார், நீ இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இப்பொழுது போல அரசு பணத்திலிருந்து ஆரம்பத்தில் மதிய உணவு கொடுக்கப்படவில்லை குழந்தைகளுக்கு. இந்த முத்து மாதிரி இருக்கிறவங்க ஊர்ல யார் யார் வயது வசதி மிக்கவர்கள், பெரிய மனிதர்கள்,
அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் உள்ளவர்களாக தேடி தேடி பார்த்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை திரட்டி அந்த பணத்தில் அரசுக்கு ஒரு செலவும் இல்லாமல் இந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மனிதன் தான் காமராஜ். இதை எவ்வளவு காலம் உங்களாலே செய்ய முடியும் என்று பத்திரிகையாளர் கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், பிச்சை எடுப்பேன். பிள்ளைகள் மதிய உணவை பெறுவதற்கு வேண்டிய தொகையை அதை நான் பெற வேண்டும் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருப்பவரிடம் மடி ஏந்தி பிச்சை எடுப்பேன் என்று சொன்னவர் காமராஜ். கல்வியை கொடுத்தார், உணவு கொடுத்தார். வசதியான குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்த குழந்தை அழகாக உடுத்திக் கொண்டிருப்பான். வசதி இல்லாத ஏழை குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய குழந்தை கிழிந்த ஆடையோடு வந்து உட்கார். இவர்களுக்கு இடையே அது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்ற பார்வை வரக்கூடாது. கல்வியை கொடுத்தார். பிறகு பார்க்கிறார், கல்வியை கொடுத்து விட்டோம், பிள்ளைகள் எல்லாம் படித்துவிட்டு வெளியே வந்து விட்டார். படித்துவிட்டு வெளியே வந்த பிள்ளைகள் வேலை இல்லாமல் போனால் விடலைகளாக மாறிவிடுவார்கள். இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் சாராயத்தை குடிக்கிறான். கள்ளக்குறிச்சியில் எந்த பக்கம் போனாலும் சாராய கடை இருக்கிறது, கள்ளச்சாராயம் இருக்கிறது என்றால் ஏன் இருக்கிறது? அங்கே வேறு தொழில் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை. தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் நடக்கிறது. ஏன் நடக்கிறது? பெரிய அளவுக்கு தொழில் முன்னேற்றம் இல்லை. எல்லா இடங்களிலும் தொழில் வளர்ச்சி இருந்த அனைவருக்கும் வேலை கிடைத்து விட்டால் அவன் வேலைக்கு போவதற்கும் வீட்டுக்கு வருவதற்கும் தான் அவனுடைய நேரம் இருக்குமே தவிர அவன் சாதி குறித்து சண்டை போடுவதற்கு நேரம் இருக்காது. வேலை இல்லை. அடிப்படை பிரச்சனையை அலசி பார்க்க வேண்டும். காமராஜ் யோசிக்கிறார், முதலில் கல்வியை கொடுத்தோம், கற்றார்கள், வெளியே வந்து நிற்கிறார்கள், அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டுமே. தமிழ்நாடு முழுவதும் தொழிற்கூடங்கள். அதையெல்லாம் நீங்கள் நம்முடைய கணேசன் எங்க எஸ்பி கணேசன் இங்கே இருந்தார போயிட்டாரா? அந்த மனிதனுடைய வந்து கொஞ்சம் தயவு செய்து விருதுநகர் இருக்கீங்க பெற்றோர்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் பிள்ளைகளை ஒரு முறையாவது அழைத்து கொண்டீங்க. வந்து பக்கத்தில் தான் இருக்கார். காமராஜர் கலைக்கூடம் மாதிரி ஒன்று வைத்திருக்கிறார். நான் உண்மையில் சொல்கிறேன், 55 ஆண்டுகளாக காமராஜரை பற்றி பேசி 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 சதிப்பின்றி சுற்றுபவன் நான். வியந்து விட்டேன் அந்த இடத்தை பார்த்து. அவர் ஒன்றும் வசதி வாய்ந்த மனிதன் இல்லை, ஒரு சாதாரண அடிப்படை நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். காமராஜரை பற்றி இதுவரையில் எழுதப்பட்ட புத்தகங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அத்தனையும் ஏறக்குறைய 3000 புத்தகங்களை ஒன்றாக இங்கே சேர்த்து வைத்திருக்கிறார். காமராஜரை பற்றி யார் எழுதியிருந்தாலும் அத்தனை புத்தகம் இருக்கிறது. காமராஜருடைய ஆட்சி சாதனைகள், எத்தனை தொழிற்சாலைகள், எத்தனை அணைக்கட்டுகள், எப்படி வேளாண்மை வளர்ந்தது, எப்படி தொழில் வளர்ந்தது, எப்படி மின் உற்பத்தி நடந்தது, பக்கம் பக்கமாக அத்தனை ஆதாரங்களையும் அள்ளி கொடுத்து இவ்வளவு பெரிய புத்தகத்தை அவரே முயன்று எழுதியிருக்கிறார். அதை அவர் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறார், இந்தியிலும் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து இந்த பிள்ளைகளை அந்த கோயில் அந்த அறிவு திருக்கோயில், நீங்கள் தெய்வம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போவதற்கு பதிலாக அந்த தேவன் வாழ்ந்த இடம் அவனுடைய நினைவில் பெரியார் சொன்னார், எந்த இடத்தில் கல்வி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் கடவுள் வாழ்த்து பாடக்கூடாது, காமராஜ் வாழ்த்து தான் பாட வேண்டும் என்று சொன்னவர். எனவே கல்வியை கொடுத்தார். பிறகு தொழிற்சாலைகள் வேண்டும், ஏராளமான தொழிற்சாலைகள். மத்திய அரசோடு அவர் அன்றாடம் மல்யுத்தம் நடத்தவில்லை. மேலே இருக்கிற மத்திய அரசு நேருவின் அரசு. நேருவின் நெஞ்சிலே இருந்தவர் காமராஜ். நேரு ஒரு முடிவில் இருந்தார், உயிரோடு இருக்கக்கூடிய எந்த மனிதன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு சிலை வைக்க கூடாது, அப்படி சிலை வைத்தால் என்னை அழைக்க கூடாது திறப்பு விழாவுக்கு என்று உறுதியாக சொன்னவர். ஆனால் 1961 திமுக தான் சென்னையினுடைய மாநகராட்சி நடத்தி கொண்டிருந்தது. நான் பாராட்டுகிறேன். அண்ணா ஒரு பெருந்தன்மையான மனிதர். அந்த நேரத்தில் முனுசாமி என்பவர் மேயராக இருந்தார். காமராஜ் என்கிற ஒரு மகத்தான தமிழனுக்கு இந்த சென்னையில் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சிலை வைப்பதற்கு விரும்பினார்கள். சி சுப்பிரமணியம் நேருவை போய் பார்த்தார். நேரு சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற எந்த மனிதனுக்கும்
சிலை வைப்பதை விரும்புவதில்லை, அதை திறந்து வைப்பதற்கு வருவதும் இல்லை. ஆனால் விதிவிலக்காக இந்த ஒன்றுக்கு மட்டும் வருகிறேன். காரணம், காமராஜரை நான் அறிவேன். காமராஜ் தலைவனாக நான் பார்க்கவில்லை, ஒரு மக்களின் உண்மையான தொண்டனாக நான் பார்க்கிறேன். தொண்டுக்கு மரியாதை தருவதற்கு நான் வருகிறேன் என்று அவர் திறந்து வைத்த சிலை தான் அண்ணா சாலை ஜிம்கானா கிளப் பக்கத்தில் இருக்கிறது. இப்படி கையை வைத்துக் கொண்டு நின்றிருக்கிற சிலை. எத்தனை தொழிற்சாலை! ஆவடி டேங்க் ஃபேக்டரி யாரால் வந்தது? ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலையை யார் கொண்டு வந்தது தமிழ்நாட்டுக்கு? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் BHEL திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறது, யாரால் வந்தது? எத்தனை தொழிற்சாலைகள், சொல்லிக்கொண்டே போகலாம் வரிசையாக. தமிழகம் முழுவதும் தொழிற்சாலைகளை உருவாக்கினார். மத்திய அரசின் உதவியோடு எல்லா இடங்களும் தொழிற்சாலைகள். அரசு மட்டுமே எல்லா தொழிலும் மக்களுக்கு கொடுத்து வேலை வாய்ப்பை தர முடியாது. பணம் வைத்திருக்கிற தனியார் அனைவரையும் ஊக்குவித்தார். TI சைக்கிள்ஸ் அவர் காலத்தில் வந்தது. ராயல் என்ஃபீல்டு மோட்டார்ஸ் அவர் காலத்தில் வந்தது. அசோக் லேலண்ட் அவர் காலத்தில் வந்தது. இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் அவர் காலத்தில் வந்தது. நீலகிரியில் போட்டோ பிலிம் இண்டஸ்ட்ரி அவர் காலத்தில் வந்தது. அரவங்காடு வெடிகுண்டு தொழிற்சாலை அவர் காலத்தில் வந்தது. இந்த தொழில் வளர வேண்டும் என்பதற்காக தொழிற்பேட்டைகளை அமைத்தார். அப்படி அவர் அமைத்த தொழிற்பேட்டையில் ஒன்று விருதுநகரில் அமைத்தார். விருதுநகரில் ஒரு தொழிற்பேட்டை, தஞ்சாவூருக்கு ஒரு தொழிற்பேட்டை, மதுரைக்கு ஒரு தொழிற்பேட்டை, மார்த்தாண்டம் வரை தொழிற்பேட்டைகளை அமைத்தார். கன்னியாகுமரி மார்த்தாண்டம் வரை. ஆக முதலில் கல்வியை கொடுத்தார். அடுத்து கல்வியை பெற்றவன் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து எல்லா இடங்களிலும் தொழிற்கூடங்களை உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுத்தார். சரி, கல்வியை கொடுத்து விட்டோம், வேலைக்கு தொழிற்சாலையை உருவாக்கி விட்டோம், இவற்றுக்கெல்லாம் மின்சாரம் வேண்டுமே. அடுத்து மின்சாரத்தின் பக்கம் திரும்பினார். இந்த தமிழ்நாடு முழுவதும் எத்தனை நீர் மின்சக்தி திட்டங்கள், எத்தனை அனல் மின்சக்தி திட்டங்கள், அத்தனையும் காமராஜர் காலத்தில் இருந்தது. காமராஜர் உருவாக்கி கொடுத்ததுதான் அத்தனை மின்சக்தி திட்டங்களும். ஆனால் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற சமயநல்லூரில் அவர் உருவாக்கியதுதான் அனல் மின்சக்தி திட்டம். அது பிறகு நம்மவர்கள் ஆட்சி காலத்தில் அது மூடு விழா நடத்தி முடித்து விட்டார்கள். அவர் திறந்து கொண்டே இருந்தார். எந்த பக்கம் பார்த்தாலும் மின்சார வளர்ச்சி. யோசியுங்கள், குழந்தைகள் யோசிக்க வேண்டும். முதலில் நீங்கள் படிப்பதற்கு கல்வியை கொடுத்தார். அடுத்து நீங்கள் வெளியே வந்தால் வேலை கிடைக்க வேண்டும் என்று ஏராளமான தொழிற்சாலைகளை உருவாக்கி கொடுத்தார். மத்திய மாநில அரசுகளின் நிதியை பயன்படுத்தி. பிறகு இவையெல்லாம் இயங்க வேண்டும் என்பதற்காக மின் உற்பத்தியை பெருக்குவதற்கு நீர் மின்சக்தி திட்டம், அனல் மின்சக்தி திட்டம் என்று உருவாக்கி அணு மின்சக்தி திட்டம் கல்பாக்கத்தில் இருக்கிறது, அது வரைக்கும் விரிவாக போனார். சரி, இவையெல்லாம் கொடுத்தாகிவிட்டது. மனிதனுக்கு பசி இருக்கிறதே, அதனால் என்ன செய்தார்? மக்கள் பெருக்கத்திற்கு ஏற்றாற்போல் வேளாண்மை உற்பத்தி பெருக வேண்டுமே. விவசாயம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீர்ப்பாசனம் அவசியமாயிற்றே. சிந்தித்தார். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஆறுகள் ஓடுகின்றனவோ அத்தனை ஆறுகளின் முதுகுகளின் மீதும் அணைகளை கட்டிய ஒரே தமிழன் காமராஜ். எந்த ஆறு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பெரியார். எல்லா ஆறுகளின் தண்ணீரும் கடலில் வீணாக கலக்காமல் எல்லா இடங்களிலும் அணைகளை கட்டி நீர்ப்பாசன திட்டங்களின் மூலமாக பெருக்கினார். அதற்கு பிறகு இவர்கள் காலத்தில் ஒரே ஒரு அணை கட்டினார்கள். திருச்சிக்கு பக்கத்தில் குடகனாறு என்று ஒரு அணை. ஒரு நாள் கடுமையாக மழை பெய்தது, அடுத்த நாள் அணையே காணாமல். இதுதான் அன்றும் இன்றும் உள்ள நிலை. புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்படி கல்வி, தொழில், மின்சாரம், வேளாண்மை என்று எல்லாவற்றையும் கொடுத்தார். நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். இவ்வளவும் அவர் கொடுத்த பொழுது அரசுடைய பட்ஜெட் என்ன என்று பார்த்தால் தான் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். 1954 அவர் முதலமைச்சராக வந்து முதலில் வழங்கிய பட்ஜெட் வரவு செலவு திட்டம் 47 கோடி ரூபாய். வெறும் 47 கோடி ரூபாய்.
47 கோடி ரூபாயில் கல்வி வளர்ச்சிக்கு 9 கோடி ரூபாய் அப்பொழுது ஒதுக்கினார். வெறும் 47 கோடி முதல் பட்ஜெட். 1963 எவனும் நீ ஆண்டது போதும் வெளியே போ என்று சொல்லவில்லை. 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன், 9 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினேன், கணக்கு சரியாகிவிட்டது. அவரே கோட்டையை விட்டு வெளியே புறப்பட்டு விட்டார். யாரும் சொல்லவில்லை, அவரே புறப்பட்டு விட்டார். அப்படி அவர் புறப்படுவதற்கு முன்பு கடைசியாக கொடுத்த பட்ஜெட் 121 கோடி ரூபாய். 47 கோடியிலிருந்து 121 கோடி. இதை வைத்துக் கொண்டுதான் இத்தனை அணைக்கட்டுகள், இத்தனை மின் வளர்ச்சி திட்டங்கள், இத்தனை தொழிற்சாலைகள், இத்தனை பள்ளிக்கூடங்கள் இவ்வளவும் கொடுத்தார். நிறைவாக சொல்கிறேன், அவருடைய அக வாழ்க்கையை பற்றி அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதையெல்லாம் சொல்வதென்றால் அது இன்னொரு நாள் நான் உங்களிடம் பேச வேண்டும். நான் சொல்வது 1940 தொடங்கி 12 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர். புரிகிறதா? அதற்கு பிறகு 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதல்வர், இந்திய தேசிய காங்கிரஸில் 5 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர். நேருவுக்கு பின்னால் யார் என்று உலகமே கேள்விக்குறியை எழுப்பிய பொழுது நேரு இறந்ததும் 6 நாட்களில் ஒரு குள்ள மனிதன் லால் பகதூர் சாஸ்திரியை இனம் கண்டு பிரதமர் நாற்காலியில் உட்கார வைத்த தமிழன். எதிர்பாராத நிலையில் 2 ஆண்டுகள் கூட முடியாமல் தாஷ்கண்டில் ரஷ்யாவிலே அவர் மரணமுற்ற நிலையில் அடுத்து இந்திரா காந்தியை கொண்டு வந்து உட்கார வைத்தவர் காமராஜ். இந்திரா காந்தியிடம் போய் பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறார்கள், நீங்கள் தேர்தலில் நிற்கிறீர்கள், உங்களை எதிர்த்து மொரார்ஜி தேசாய் நிற்கிறார், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கிறதா கேட்கிறார்கள். ஒரே ஒரு வரிதான் இந்திரா காந்தி சொன்னார், My future is in the hands of Kamaraj. He won't ask. என் எதிர்காலத்தையே காமராஜரிடம் ஒப்படைத்திருக்கிறேன், அவரிடம் கேளுங்கள் என்றார். பிறகு அந்த இந்திரா காந்தி தான் காமராஜருக்கு எதிராக செயல்பட்டார், கட்சியை 2ஆக பிளந்தார். வேறு கதை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டு காலம் முதலமைச்சர், 12 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர், 5 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். கண்மூடிய பொழுது இருந்தது வெறும் 60 ரூபாயில் 10 கதர் வேட்டி சட்டையும் தான் என்றால், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை இந்த மண்ணில் நீங்கள் தோற்கடித்தீர்களே. 1967 தோற்கடித்தீர்களே. அதை பார்த்து கண்ணீர் விட்ட நிலையிலேதான் அன்று திருமலைப்பிள்ளை வீதியில் என் மாநில கல்லூரியில் என்னோடு படித்த 10 மாணவர்களோடு சேர்ந்து போய் அவர் கால்களில் விழுந்தேன். இந்த மனிதனா தோற்பது? தங்கமே, தன் நிலவே, தன் பொதிகை சாரலே, சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலேயே. சமூக நலனுக்காக சகலத்தையும் துறந்து விடுகிற சன்னியாசியின் கையிலே கூட ஒரு சொந்தமாக திருவோடு இருக்கும். அந்த ஓடு கூட இல்லாமல் வாழ்ந்து முடிந்த மகான் ரிஷி, அரசியல் ரிஷியம். அந்த மனிதனை 1200 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்த மண் இது. அதனால் இந்த மண்ணுக்கு வரும்போதெல்லாம் காமராஜ் என்கிற என் வழிபடு கடவுளை கொடுத்த மண் என்பதற்காக நான் ஒரு முறை மகிழ்வதும், அந்த மனிதன் உயரத்தில் இருந்த பொழுது, அதுதான் கொடுமை. உலகமே அவரை பார்த்து கிங் மேக்கர் என்று பாராட்டி கொண்டிருந்த பொழுது, அவருடைய கே பிளான் திட்டத்தை பற்றி நியூயார்க் டைம்ஸில் இருந்து வாஷிங்டன் போஸ்ட் வரையில் அனைத்தும் மாறி மாறி எழுதி கொண்டிருந்த பொழுது, இப்படி ஒரு மனிதனா? சோவியத் ருஷ்யாவின் வரலாற்றிலேயே
ஒரு கட்சி தலைவருக்கு அழைப்பு கொடுத்து வரவேற்று உபசரித்தது காமராஜ் என்கிற ஒரு மனிதனுக்கு மட்டும்தான். அவ்வளவு உயரத்தில் இருந்த மனிதனை நீங்கள் ஒரே நாளில் பள்ளத்தில் தள்ளிவிட்டீர்களே. சிங்கம் விழுந்து விட்டதே, அதனுடைய பிம்பம் சிதைந்து விட்டதே. இங்கே விழுந்த சிங்கம் பிறகு நாகர்கோயில் இடைத்தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நின்று 1,25,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெற்றாலும் சிதைந்ததுதான். அகில இந்திய அளவில் யாராலும் அசைக்க முடியாத மனிதனாக தமிழகத்தின் தலைவர் காமராஜன் இருந்த நிலை சிதைந்த பிறகு அவர் மனம் உடைந்தது. ஆனாலும் அதற்காக இந்த மண்ணை அவர் வெறுக்கவில்லை, இந்த மக்களை அவர் துறக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அடித்த பந்து தன்னிடம் வருவது போலவே உங்களிடம் வந்தார். சாகர வரை உங்களிடம் வந்தார். உண்மையை பேசினார், ஒழுக்கத்தை பேசினார், காந்தியத்தை பேசினார், ஊழலுக்கு எதிராக யுத்தம் நடத்தினார். காந்தியை பார்த்தார், காந்தியை போல் வாழ வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து வாழ்ந்தார். நான் காமராஜரை பார்த்தேன், காமராஜரை போலவே வாழ்வதுதான் எனக்கான வாழ்க்கை என்று முடிவெடுத்தேன். இன்று வரையில் எனக்கென்று ஒரு சதுர அடி சொத்து கூட கிடையாது. சாகும் வரை காமராஜ் வாடகை வீட்டில் வாழ்ந்தார். இன்றும் நான் வாடகை வீட்டில் வாழ்கிறேன். சாகும் வரையில் வாடகை வீட்டில் தான் வாழ்கிறேன். நான் தெளிவாகவே ஒரு நேர்காணலில் சொன்னேன், என்னிடம் 3 இந்தியன் பேங்க் பாஸ்புக் இருக்கு, 3 புக் இருக்கு. ஒன்று எனக்கு வரக்கூடிய பென்ஷன், இன்னொன்று என்னுடைய சிறு சேமிப்புக்கான ஒரு வங்கி கணக்கு, இன்னொன்று என் மனைவிக்கான வங்கி கணக்கு. எந்த பத்திரிகையாளர்கள், எந்த ஊடகங்கள், எந்த தலைவர்கள் கேட்டாலும் 3ஐயும் கொடுத்து விடுகிறேன். 3ஐயும் மொத்தமாக கூட்டினாலும் 76 வயதாகிறது. 3ஐயும் மொத்தமாக கூட்டினாலும் 2 லட்சம் தேராது. இதுதான் என் வாழ்வு. நான் தமிழ்நாடு முழுவதும் போகிறேன், பல இலக்கிய நிகழ்ச்சியில் பேசுகிறேன், பல தனியார் நிகழ்ச்சியில் பேசுகிறேன். அவர்கள் தரக்கூடிய மதிப்பூதியத்தில் ஒரு தேநீரை கூட எனக்கென்று நான் அருந்துவது இன்று வரை கிடையாது. அவர்கள் எதை கொடுத்தாலும் அது ஏழை பிள்ளைகளின் உயர்கல்விக்கு. ஒவ்வொரு ஆண்டும் சமையல் பணி செய்கிற, தெரு பெருக்குகிற, பாத்திரம் துலக்குகிற அந்த பணிப்பெண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் குடும்பத்தில் பிறந்து 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து ஆண்டுக்கு ஒரு முறை 3.5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுத்து திருமணம் செய்து வைக்கிறோம். இதை நான் என் பெருமை சொல்வதற்காக நான் உங்களிடம் சொல்லவில்லை. காந்தியை பார்த்தால் காமராஜர் வாழ்ந்தார், காமராஜரை பார்த்தேன், நான் வாழ்கிறேன். என்னை போல் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசையோடு முடிக்கிறேன். நன்றி.